ஹாய் மக்களே! முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் கட்டிலு மேலே இருந்து எதுக்கு இது செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து கீழே சாக்கு விரித்து விட்டுருக்கிறேன். கீழே உட்காந்துலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால சேரில் உட்காந்து கட்டில் மேலே செய்கிறேன். நீங்கள் வந்து விளக்கெல்லாம் விளக்குனீங்கன்னா அந்த ஈரத்தை உடனே நீங்கள் வந்து வெயிலெல்லாம் காய வைக்காதீங்க. நான் வந்து வர துணி போட்டு தொடச்சி எடுத்துருவேன். நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா அந்த புள்ளி புள்ளியெல்லாம் விழுகாது. அசிங்கமாயிரும். புள்ளி புள்ளியாக விழுந்தால் விளக்குன மாதிரியே ஃபீல் இருக்காது. அது வந்து பித்தளை படிங்க. நான் வந்து அன்னபூர்ணி சிலை 2 வச்சுருப்பேன். ஒன்று வந்து பூஜை அறையிலையும், ஒன்று வந்து கிச்சன்லேயும் வச்சுருப்பேன் நான். காமாட்சிம்மா விளக்குகளும் அதே மாதிரி தாங்க. 6 இத்தானே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் 6 தீபம் ஏற்றுவேன் வீட்டுக்குள்ளார. பூஜை ரூமில் 5, இதில் வந்து கிச்சனில் வந்து ஒரு விளக்கும் ஏற்றுவேன். அதுதான் நல்லது. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. அது குபேர விளக்கு. நான் லக்ஷ்மி நாராயணி படம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே அந்த குபேர விளக்கு ஏற்றுவேன். அது பக்கத்துலேயே குபேர சிலையும் நான் ஒரு 3 சிலை வச்சுருப்பேன். அப்புறம் விளக்குக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கீழே தட்டு வச்சு தாங்க செய்யணும். தட்டுலேயும் கண்டிப்பாக சந்தன பொட்டு இருக்கணும். அங்கே பாருங்க அன்னபூர்ணி சிலை, இன்னொன்று குட்டி சிலை. இந்த அளவுக்கு தான் இருக்கும் அன்னபூர்ணி சிலை என்கிட்ட. நான் 2 சிலை வச்சுருக்கேன். கீழே கண்டிப்பாக தட்டு வைக்கணும். தட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பொட்டு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க ஓம் போட்ட விளக்கு நான் முருகன்கிட்ட வச்சு இதில் வந்து நெய் தீபம் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் போடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தீபம் போடுவேன். நெய் கிடைச்சதுன்னா நெய்யும் போடுவேன். அந்த விளக்கு பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு சீதனம் கொடுத்தது. 33 வருஷம் ஆகுது. இன்னும் புது விளக்காட்டம் அப்படியே வச்சுருக்குறேன் பாருங்கள். பயங்கர வெயிட்டாக இருக்கும் விளக்கு. சூப்பராக இருக்குது. அதை கண்டிப்பாக நான் தீபம் ஏற்றாத ஒரு நாள் கூட நான் இருந்ததே கிடையாது. அதில் எங்கள் அம்மா வீட்டார் ஞாபகமாக அந்த தீபத்தை வச்சு நான் அந்த விளக்கை வச்சு நான் தீபம் போட்டுட்ருக்குறேன். இது பாருங்கள், இது வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான விளக்கு. இது எங்கள் குலதெய்வங்க ஃபோட்டோ கிடையாதுங்க. அதனால் வந்து அது ஃபோட்டோ வச்சுலாம் சாமி கும்பிட முடியாது. அந்த உருவத்தை மனசில் நினச்சிட்டு இதுதான் நான் மொதல் தீபம் ஏற்றுவேன். பெரிய விளக்கு இது. அது ஒரு 100 மில்லி எண்ணெய் பிடிக்கும். அதை வச்சு தான் நான் ஏற்றுவேன். இது மண்பானை. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் 3 மண்பானை வச்சுருப்பேன். ஒன்று வந்து பச்சரிசி, அப்புறம் உப்பு, சர்க்கரை, இது 3 இது மாதிரி மஞ்சள் தடவி கழுவிட்டு மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஃபுல்லாக நிறச்சி 3 வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா காயினு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது மட்டும் 3 வச்சு கண்டிப்பாக சாமி கும்பிடுவேன் நான் பூஜை ரூமில். அது எங்கள் வீட்டு ஆளுங்க யாரும் செஞ்சதில்லை. நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் இதையும் வந்து பழகினேன். எனக்கு என்னவோ அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து லட்சுமிக்கு வந்து உப்பு பச்சரிசி ரொம்ப உகந்தது இல்லைங்களா, அதனால் இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு. என்கிட்ட எல்லாமே இருக்கும். அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கும், காமாட்சி விளக்கு இருக்கும், கஜலட்சுமி விளக்கு இருக்கும், ஓம் விளக்கு இருக்கும், குபேர விளக்கு இருக்கும். எல்லாமே வச்சுருக்குறேங்க. நான் அதில் ஒவ்வொரு விளக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். அது என்னவோ எனக்கு பூஜை ரூமும் கிச்சனும் வந்து அலங்காரம் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான். அப்புறம் பொட்டு வைக்கிறீங்க இல்லைங்க, நீங்கள் கீழே இருந்து தான் மேலே போய் வைக்கணும். மேலே இருந்து கீழே வரவே கூடாது. இப்போ நான் வச்சு பார்த்தீங்களா, சந்தனம் கீழே இருந்து தான் நான் மேலே போய் வச்சேன். அதே மாதிரி தான் வைக்கணும். அப்புறம் பொட்டு வைக்கிறது ரெட்டைப்படையிலலாம் வைக்கக்கூடாது. நல்லா எண்ணி ஒத்தப்படையில் தான் நீங்கள் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் அதை கரெக்டாக பார்த்து நல்லா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் பின்னாடி சாமி வந்து பின்னாடியும் இருக்கும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சாமி பின்னாடியும் இருக்கும். பின்னாடியும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அதுவும் சாமி தான். அவங்க எதுக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்கன்னா, நம்மளுக்கு 2 பக்கமும் அதுக்கு இருக்குது உருவம் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு அது பின்னாடியும் இருக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் 2 பக்கம் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. தீர்த்த சொம்பு அப்படிதாங்க. கண்டிப்பாக பூஜை ரூம்லேயும் நான் வச்சுருப்பேன். ஒரு குபேர சிலை, பெரிய சிலை வாங்கி நான் பீரோக்குள்ளே வச்சுருப்பேன். கபோர்டுக்குள்ளே உள்ள ஒரு அறை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன அறைக்குள்ளார வச்சு நான் அதுக்குள்ளே தான் மணி பர்ஸு, நகை பாக்ஸ் எல்லாம் வைப்பேன். அதுக்குள்ளே வச்சுருப்பேன். கண்டிப்பாக நான் அங்கேயும் இங்கே செய்கிற மாதிரி பூ வைப்பேன். வேறு தண்ணி வைப்பேன். நான் அங்கே பிரசாதமெல்லாம் வைக்க மாட்டேன். அதை காமாட்சிம்மா விளக்கு இதில் ஏற்றுற போது
கு அன்னபூர்ணி சிலை சமையல் ரூமில் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அங்கே கண்டிப்பாக பிரசாதம் வைப்பேன். தண்ணியும் வைப்பாங்க. நான் வந்து சாம்பிராணி அதெல்லாம் செய்வேன் நான். தீபமும் அதுக்கு காட்டுவேன் நான். அந்த தீபம் ஏற்றுறதுக்கு தீபார்த்தனையும் காட்டுவேன். அதை வைக்கிறேன் பார்த்தீங்களா பின்னாடி, கண்டிப்பாக அது மாதிரி பின்னாடி வைக்கணும். யாருன்னா தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க அதை கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் செய்கிறேன். எங்கள் அத்தை வந்து அவ்வளோவா செஞ்சதில்லை. போனதுலேருந்து எங்கள் கொழுந்தியாக தான் செய்வாள். அதனால் நான் ஒரே 1 வருஷம் மட்டும்தான் எங்கள் அத்தை கூட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பூர் வந்துட்டேன். அதனால் வந்து இங்கே வந்து பழகிறவங்கிட்ட கற்றுக்கினது, எங்கள் அம்மா எப்படி செய்தோ அப்படி நான் கற்றுக்கினது தான். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல, நான் கற்றுக்கவும் இல்லை அங்கே. அப்போலாம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 16 வயசு பொண்ணு. நான் வேலை இங்கேருந்து போய் வேலை அவங்கக்கிட்ட தான் பழகினேன். என்னத்தை சொல்கிறது, அதையெல்லாம் சொன்னால் விடிய சொல்லிகிட்டே இருக்கணுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. பாருங்க, நாங்கள் எப்படி எண்ணுறோம் பார்த்தீங்களா, எண்ணி அப்படி தான் செய்யணும். ஒத்தப்படையில் தான் பொட்டு வைக்கணும். நீங்களும் 6 தீபம் 6 முகனுக்கு ஏற்றுற மாதிரி நான் 6 தீபம் போடுவேன். அதே மாதிரி நிலவாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, நிலவாசப்படியிலையும் மஞ்சள் தடவி நீங்கள் அங்கே பூ வச்சு அங்கே தீபம் ஏற்றி ஒரு 2 பக்கம் வைக்க முடிஞ்சதுன்னா வைங்க, இல்லைன்னா ஒரு சைடாக தீபம் ஏற்றி அந்த இடத்துல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி நிலவாசப்படியில் கண்டிப்பாக வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கண்டிப்பாக அப்படி தான் செய்வேன். நான் என்ன செய்கிறேனோ அதை தாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். என்னை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு வீடியோ எடுக்க கூட தெரியலிங்க, அந்த தலகாணி வச்சு அதில் எடுத்து வச்சு பார்த்தேன். அப்படி இல்லை, அந்த வீடியோ எடுக்கிற ஸ்டிக்கு அதுதான் வாங்கி, அது எங்கேயும் லூஸாக இருக்குதுங்க. மீஷோவில் ஆர்டர் போட்டு டைட்டாகவே பிடிக்க மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுறது, போட்டு வாங்கியாச்சு. அதையும் ரிட்டன் போட்டு என்ன பண்ணுறது, நான் ரிட்டன் போடலைங்க. அதை வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வைக்கணும். போர் அடிக்குதுங்களா? சரிங்க, பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. இதையெல்லாம் கொண்டு போய் நான் பூஜை ரூமில் வச்சு, நாளைக்கு சித்திரக்கனிங்களா, பழமெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் கொண்டு போய் வச்சு காலையில் எந்திரிச்சதும் அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உள்ளே விளக்கேற்றுவேன். அதையெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. அவ்வளோதான், நான் என்னத்தை சொல்கிறது, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. சரி வச்சுட்டுங்களா, பாய்.